அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். கதைக்குள்ள போகலாமா? காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் 28. அலுவலகம் செல்லாமல் வீட்டிற்கு வந்தவளுக்கு அன்னையின் செயல் கொடுத்த அதிர்ச்சியில் உறங்கிவிட செல்போனும் உயிர்ப்பிக்கப்படாமலே போனது. முகுந்தனின் அழைப்புகளோடு சுகுமாரனின் அழைப்புகள், ரஞ்சிதாவின் அழைப்புகள் என்று அனைத்தும் அவளுக்கு தெரியாமல் போனது. அவள் தூங்கி எழுந்ததும் இந்த விளையாட்டை நிறுத்திவிட்டு மகளிடம் உண்மையை கூற தயாராக இருந்தார் குணவதி. மதிய நேரம் சென்று எழுந்தவள் அரை கதவை திறந்திருக்க கண்டு காண்பது கனவா அல்லது அன்னை தன்னை அடைத்து வைத்தது போல இருந்தது கனவா என்று புரியாமல் கீழே இறங்கி வந்தாள். மறுநாள் நிச்சய விழாவுக்கு துணிகளை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு வருவோருக்கு கொடுக்க தாம்பூலம் எடுத்து அடுக்கிக் கொண்டிருந்தார் குணவதி. அவரின் செயலை கண்டதும் தன் வீட்டிலும் காதலுக்கு எதிர்ப்பு இருக்கும் என்று எண்ணிடாத கன்யாவுக்கு லேசாக உள்ளம் வலித்தது. நடப்பது நடக்கட்டும், நிச்சயம்தானே, பார்த்து கொள்ளலாம் என்று அசட்டையாக இருந்தவள் மனம் முகுந்தனிடம் ஓடிச் சென்றது. அவனை நேரில் பார்த்து தான் பேச வேண்டும், இது போனில் பேசி புரிய வைக்கக்கூடிய விஷயம் இல்லை என்று எண்ணியவள் அமைதியாக சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். குணவதி அவளுக்கு உணவை தட்டில் வைத்து கொடுத்துவிட்டு, சாப்பிட்டு முடி கன்யா, உன்கிட்ட பேசணும் என்றார் அமைதியாக. ஒண்ணு வேண்டாம், நான் சாப்பிட்டு ஆபீஸ் போகணும் என்றதும் அன்னைக்கு பயம் வந்துவிட்டது. அடுத்தவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பவள் தான் ஆசைப்பட்ட வாழ்வு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வாள் என்று எண்ணியபடி, இங்க பாரு கன்யா, உன் மனசு போல எல்லாமே நல்லதே நடக்கும். நாளைக்கு நிச்சயம் ஆரம்பிக்கிற வரையிலும் எந்த தடங்களும் பண்ணிடாத, புரியுதா? இப்பவும் சொல்றேன், மாப்பிள்ளைய உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கண் சிமிட்டி கூறினார். ஆனால் அந்த அளவு நுணுக்கமாக கவனிக்கும் நிதானத்தில் கன்யா இல்லை. செல்போனை அவள் ஏற்கனவே உயிர்ப்பித்து இருக்க முகுந்தனின் 40 அழைப்புகள், சுகுமாரின் 10க்கும் மேற்பட்ட அழைப்புகளுக்கு இடையே ரஞ்சிதாவின் 2 அழைப்புகள் கண்களுக்கு புலப்படாமல் போய்விட்டது. ஒருவேளை ரஞ்சிதாவின் அழைப்பை அவள் கவனித்திருந்தால் பின்னால் ஏற்பட இருக்கும் பல வழிகளையும் குழப்பங்களையும் அவள் தவிர்த்திருக்கலாம். சுகுமாருக்கு முதலில் அழைத்த கன்யா உடல் நலமில்லை, அதனால் காலை வரவில்லை என்று காரணம் சொல்ல, அவரோ நேத்து பாதியில போயிருக்க, இன்னைக்கும் வரல, நான் என்ன நினைக்கிறது கன்யா, அந்த எம்எல்ஏ கேஸ் வேற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, அந்த ஆள் எதுவும் உன்னை செஞ்சுட்டாரோ என்னவோன்னு நான் பயந்துட்ட தெரியுமா என்றார் சற்று கோபமாக. தன்னை நம்பி ஒவ்வொரு வழக்கிலும் உண்மைக்காக போராடும் ஒரு பெண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்ற பதற்றமும் அக்கறையும் அவர் கோபத்தில் வெளிப்பட்டது. சாரி சீனியர் என்று அவள் குரல் இறங்கி ஒலிக்க, அவள் தவறை எண்ணி வருந்துவது புரிந்து, நீ ரெஸ்டடு என்று அவர் கூற, இல்ல சீனியர், நான் ஆபீஸ் வரேன் என்று சொல்லிவிட்டு தன்னை கலவர முகத்துடன் பார்த்திருந்த அன்னையிடம், நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னவோ டயலாக் பேசினியே, என்னது? மாப்பிள்ளைய உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு. எனக்கு என் முகுந்தனை தான் பிடிக்கும், இருந்தாலும் நாளைக்கு காலையில வரைக்கும் நீ சொன்ன மாதிரி அமைதியா இருக்கேன் என்றவள், சாப்பாடு இன்னைக்கு சூப்பரா இருக்கே என்று உள்ளே தள்ள, ஏண்டி தினமும் உனக்கு ஆசையா சமைக்கிறேன், ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு சொன்னதில்ல, நீ இன்னைக்கு உங்க அப்பா சமையல புகழ்ந்துட்டு இருக்க என்று சண்டைக்கு வந்தார். ஐ, அப்பா சமையலா, அதான் நல்லா இருக்கு என்று சிரித்தாள். மனதில் அன்னை தனக்கு பிடிக்காததை செய்ய மாட்டார். தன் காதல் அவருக்கு தெரியும் என்பதால் நிச்சயம் ஆரம்பித்ததும் பேசி நிறுத்தத்தான் இப்படி கூறுகிறார் என்று எண்ணிக்கொண்டு குணவதியின் கன்னத்தில் கிள்ளிவிட்டு புறப்பட்டாள். வழியில் அவள் செல்போன் அவளை அழைத்தபடி இருக்க வேலை முக்கியம் என்று கண்டு கொள்ளாமல் செல்லலானாள். அலுவலகத்திலும் அதே நினைப்பில் இருந்தவளை 100வது முறையாக வந்த முகுந்தனின் அழைப்பு அவன் மேல் காதலையும் பரிதாபத்தையும் விதைத்தது. உன்னை லவ் பண்ணனதை தவிர என்னடியே தப்பு பண்ண அவன், பாவம் இப்படி சுத்த விடுற என்று தன்னையே கடிந்து கொண்டவள் அழைப்பை ஏற்று, சாரி முகுந்த், ஏதோ கோபத்துல நேத்து அப்படி பேசிட்டேன்,
இப்போ ஆஃபீஸ்ல கொஞ்சம் பிஸி, நாம் அப்புறம் பேசுவோமா என்றாள் நிதானமாக. கோபம் இல்லதானே? கேட்டவன் குரலில்தான் எத்தனை ஆர்வம். இல்ல காக்கி என்று சிரிக்க, ஓகே பாய் என்று அவளது வேலையை தொடரச் சொல்லி அழைப்பை துண்டித்துக் கொண்டான். அன்றைய பொழுது அப்படி கழிய வீட்டுக்கு செல்லவே இரவாகி போனது. அதிலும் கிளம்பும் நேரம் அவளை கண்டு சிரித்தபடி வந்த சுகுமார், நாளைக்கு உனக்கு நிச்சயமா? நீ சொல்லவே இல்ல என்று அவளை வினவ, இவருக்கு எப்படி தெரியும் என்று அவள் விழிக்கும் நேரம் சிந்திக்க விடாது வந்தது அவரின் அடுத்த கேலி. நான் நினைச்சேன் உன் வாய்க்கெல்லாம் இப்படித்தான் நீ மாட்டணும்னு, கடவுள் எங்க வேண்டுதல கேட்டுட்டாரு என்று அருகில் இருந்த மல்லியை ஹைஃபை அடித்து கொண்டார். அன்னை மீது நம்பிக்கை இருந்ததால் அவரது பேச்சு புரியவில்லை. என்றாலும் ஹே என்று பல்லை காட்டிவிட்டு கிளம்பினாள் கன்யா. வீட்டில் நுழைய இருந்தவளை உள்ளிருந்து வந்த பேச்சு குரல்கள் தயங்கி நிற்க வைத்தது. ஊரில் இருக்கும் ஒன்றுவிட்ட பாட்டி காமேஸ்வரியின் குரல் அது. வெங்கலத்தை உருட்டியது போல கணீர் தொண்டையில் தன் அன்னையை அவர் ஏதோ வேலையேவி கொண்டிருந்தார். இவர் என்ன திடீர்னு இங்க என்ற எண்ணத்தில் உள்ளே வந்தவள் வீட்டின் அலங்காரம், ஆங்காங்கே இருந்த சொந்த பந்தங்களை கண்டு திகைத்தாள். அன்னையிடம் பேசச் செல்லலாம் என்றால் எப்பொழுதும் காமேஸ்வரி பாட்டியும் சித்தி ஒருவரும் கூடவே இருக்க இரவெல்லாம் சொல்லத் தெரியாத உணர்வில் தவித்தாள். முகுந்தனுக்கு கைபேசியில் அழைக்க அவனோ இரவு ரோந்து பணி, நடுத்தெருவில் விபத்து என்று ஒவ்வொரு முறையும் சொல்லு செஸ் போர்டு, என்னடா பாப்பு என்றதால் இவளுக்கு அவனிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் ஒன்றுமில்லை என்று கூறி அழைப்பை துண்டித்துவிட்டு அலைப்புறுதலுடன் திரிந்தான். மாடியிலிருந்து குதித்து ஓடிவிடலாமா என்று அவள் மூளை சிந்திக்க அவளை காரி துப்பிவிட்டு, இந்த காதல் என்னை இப்படி இம்சை பண்ணுது, சும்மா இருந்திருந்தா கூட என்ன கேட்காம எப்படிரா இப்படி செஞ்சீங்கன்னு அம்மாவை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கலாம். ஆனா காதல் இது உன்னை என் மனசுக்குள்ள உட்காந்துட்டு என்ன நானே குற்றவாளியா பாக்குற மாதிரியே என்ன ஆக்குது என்று நொந்து கொண்டு தன்னை அறியாமல் உறங்கினாள். காலை அவள் கண் விழிக்கும் போது வீட்டில் கூட்டம் இருப்பதன் அடையாளமாக கலவையான பேச்சு குரல்கள் ஒலித்தது. பால்கனி வழியாக அவள் எட்டி பார்க்க வாசலில் கார்களும் பைக்குகளும் பல டசன் செருப்புகளும் இருந்தது. போச்சு போச்சு, உண்மையாவே நிச்சயம் பண்றாங்க. அப்ப நானும் ஓடிப்போய் தான் கல்யாணம் பண்ணணுமா? இப்ப ஓடக்கூட முடியாதே என்று எண்ணியவள் கண்களில் அந்த பேனர் பட, முதல்ல அதை கிழிச்சு போடணும், சொந்த நிச்சயதார்த்தத்தை கூட நிறுத்த துப்பில்ல, இதுல யார் வந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாளாம் என்று அவளே திட்டிக் கொண்டு நிற்க, கன்யா ரெடியாகுமா, மாப்பிள்ளை வர நேரமாச்சு என்று குணவதி வந்து நின்றதும், உன்னை ரொம்ப நம்பினமா என்று லேசாக கண்ணீர் துளித்தது கன்யாவுக்கு. ஏ அழாத, போய் தயாராரு, நான் மாப்பிள்ளை வரவும் கூப்பிடுறேன் என்று அவளுக்கு மிகவும் பிடித்த கடல் வண்ணத்தில் ஊதா நிற பார்டர் இருந்த புடவையை கொடுத்து விட்டு சென்றார். இத்தனை பேருக்கு மத்தியில் பெற்றோரை அவமதிக்க விருப்பம் இல்லாமல் அமைதியாக தயாராகி பொம்மை போல நின்றாள் கன்யா. கண்கள்தான் அப்போது கண்ணீரை வெளிக்காட்டியது. ஆனாலும் முயன்று அடக்கியவள் முன்னே அரை வாயிலில் நிழலாட நிமிர்ந்தவளின் நீர் நிறைந்த விழிகளில் எதிரே நின்ற உருவம் மங்களாகவே தெரிய கண்ணை துடைத்துவிட்டு பார்த்தவள் விழி விரிய எழுந்து நின்றாள். முகுந்த் என்று ஓடிச் சென்று அவன் மார்பில் விழுந்தவள் கண்ணீரால் கரைய, என்ன கன்யா, நீ எவ்வளவு தைரியமானவ, நீ போய் அழலாமா என்று அவள் நாடியை பிடித்து நிமிர்த்தி நெற்றியில் முத்தம் பதித்தான். அவள் அவன் மார்பில் நிறுத்தாமல் பல அடிகளை பரிசாக கொடுத்தாள். ஏண்டா அன்னைக்கு அவங்க போன் பண்ணினப்போ வரல நீ என்று சண்டைக்கு சடைத்து கொண்டு வந்தவள் சட்டென்று, ஆமா நீ எங்க என்று புரியாமல் வினவினாள். ஏ லூசு, நமக்கு தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் என்று அவன் சிரிக்கவும் இமைகளை குடை போல விரித்தாள் அவள். ஓ, அதான் அம்மா அமைதியாருன்னு சொன்னாங்களா? நல்ல வேலை, அப்பா அம்மாவை அவமானப்பட விடக்கூடாது, இது நிச்சயம் தானே நினைச்சு நான் பேசாம வீட்லயே இருந்தேன். இதுவே கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்கன்னு வை, காம்பவுண்ட் ஏறி குதிச்சு ஓடி வந்திருப்பேன் என்று சிரித்தாள். இருவரும் பேசிக்கொண்டு மாடியில் இருந்து இறங்கி வர, நல்லா இருக்கு, மாப்பிள்ளையும் பொண்ணும்
நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே இப்படி சுத்தினா என்ன அர்த்தம் என்று காமேஸ்வரி பாட்டி வினவ, நாங்க ஏற்கனவே 2 வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்தவங்கன்னு அர்த்தம் என்று கண் சிமிட்டி சிரித்தாள் கன்யா. நீங்க முதல் கேஸ்ல முட்டிக்கும் போதே நினைச்சேன் இதுங்க தான் ஜோடியாக போகுதுன்னு. கடைசியில அப்படித்தான் ஆகியிருக்கு பாரு என்று பின்னால் இருந்த குரல் வர அங்கே கையில் பரிசு பொருளுடன் நின்றிருந்தார் ஜஸ்டிஸ் கந்தவேல். சார் வாங்க என்று கன்யாவும் முகுந்தனும் ஆனந்த அதிர்ச்சியில் அவரை உள்ளே அழைக்க அவரும் அனைவரோடும் இணைந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டார். எதிரே இருந்த பெரிய ஸ்கிரீனில் ஸ்கைப் கால் இணைக்கப்பட்டு அதில் பட்டுச்சேலை பளபளக்க ஜெயந்தியும் மெல்லிய சிரிப்புடன் துரைராஜு தெரிய சற்றே அவுட் ஆஃப் போக்கஸில் முகத்தில் எந்த பாவமும் காட்டாமல் நின்றிருந்தார் கோமதி. நாதஸ்வர இசையின் மென்மை அலெக்சா மூலம் வீடு முழுவதும் நிறைய முகுந்தன் சார்பாக அவரது தாய்மாமா வந்து தட்டு மாற்றினார். 2 சேர்களில் கன்யாவும் முகுந்தனும் அமர்ந்திருக்க அவனது பட்டு வேட்டி சட்டையை கண்டு, ஹே போலீஸ், அன்னைக்கு உன்னை கேஷுவல் வேர்ல பார்த்ததுக்கே நீ லவ் சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்படி பட்டு வேட்டி சட்டையோட கண்ணுல லவ்வோட பார்த்தா இப்படியே உன்னோட கிளம்பி வந்துடுவேன் என்று அவனை அவள் கேலி செய்ய லேசாக வெக்கம் காட்டிய முகுந்தன், நான் தான் மாப்பிள்ள, நீ தான் பொண்ணு, உலக நியதிப்படி பொண்ணு தான் வெக்கப்படணும் என்று உதட்டை மடித்து சிரித்தான். அப்படின்னு எவன் சொன்னது? நீயும் வெக்கப்படலாம், அதுவும் அழகா இருக்கு, நான் சைட் அடிக்க வசதியா இருக்கு என்று மேலும் அவனை அவள் வம்பிழுக்க, பொண்ணு மாப்பிள்ள எழுந்து வாங்க, மோதிரம் மாத்திக்கோங்க என்ற ஐயரின் அழைப்பில் எழுந்து வந்தனர் இருவரும். இத்தனை நேரம் வாய் ஓயாமல் அவனை கேலி செய்தவள் திடீரென்று முகத்தில் செம்மை பரவ கையில் கொடுக்கப்பட்ட கே என்னும் ஆங்கில எழுத்து பதித்த மோதிரத்தை அவனது வலது கை மோதிர விரலில் அணிவிக்க வேண்டி அதனை பற்றியதும் மின்சாரம் பாய்ந்தது போல உள்ளுக்குள் ஓடிய உணர்வை அணுவணுவாக ரசித்து கண்களில் காதலை வழிய விட்டவளாக மெல்லிய அவன் விரலுக்குள் மோதிரத்தை நுழைத்தாள். அவனும் அவளுக்கு எம் எனும் மோதிரத்தை அணிவித்துவிட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் அவள் புறங்கையில் முத்தமிட இளவட்ட கூட்டம் ஹோ என்று கத்தி ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் செய்தது. பெரியவர்களின் சிலர் சிரிக்கவும் கண்டன பார்வையை வெளியிடவும் தவறவில்லை. ஸ்கிரீனில் தெரிந்த மகனின் மகிழ்ச்சியான முகம் கண்டு ஜெயந்தி பூரித்து போயிருக்க, மருமகளை மகனுக்கு கோர்ட்டில் வைத்து ஏற்கனவே அறிமுகம் என்று அறிந்த துரைராஜ் அமைதியாக பார்த்திருக்க, கோமதி முகத்தில் தெரிந்த கோபத்தை இருவரும் கவனிக்க தவறினர். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா? அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.